ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெஜ் பிரியாணி செய்கிறதுக்காக மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளக்கில் தான் நான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். ஒரு அளக்குக்கு 3 அளக்கு தண்ணி சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் நான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை. பிரியாணி இலை ஸ்மெல் பிடிக்காதுன்னா கம்மியாகவே சேர்த்துக்கங்க. இது கூட 1 ஸ்டார் பூ, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 மராத்தி மொக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்பாசி, சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி வாசமாக இருக்கும். ஒரு அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்து இந்த பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் சரியாக இருக்கும். இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை எடுத்து இப்போ சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை. நம்ம செய்ய போகிற வெஜிடபிள் பிரியாணிக்கு 3 வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம். எண்ணெயில் இதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது நம்ம காய்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம், சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க நல்ல பழமான தக்காளி பழம் 2 எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதையும் இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி புதினா தலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை, 1 சின்ன குழிக்கரண்டியில் தயிர் 1 கரண்டி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாயோட காரம் நம்மளோட பிரியாணிக்கு கரெக்டான அளவு காரமாக இருக்கும். சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் 1.5 ஸ்பூன் இந்த பிரியாணிக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை வச்சு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 அளக்குக்கு 3 அளக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். என்னோடய சாப்பாட்டு அரிசிக்கு 3 அளக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிய வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு தண்ணி கொதிஞ்சு வருது. இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா கொதிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுடலாம். அப்பப்போ கிண்டி விடும்போது மெதுவாக கிண்டி விடணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடெல்லாம் உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடை இறக்கி வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷமாக அப்படியே வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு. பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணியை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.